விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும்தான் வந்து கவனம் செலுத்துகிறாங்களா இல்லை தேசிய அளவிலான அரசியலில் கவனம் செலுத்த விரும்புகிறாங்களா சார்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே அவர் ஒரு தேசிய தலைவருக்கான ஒரு இடத்தை வந்து பிடிச்சிட்டாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா தேசிய ஊடகங்களுமே அவரை தேடி வந்தாங்க. தேசிய அளவிலே இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கட்சிக்குள்ளாக திரு விஜய் அவர்களுடைய கட்சி இடம் பிடித்து விட்டது. அப்போ நாளைக்கு பிரதமர் தேர்தல் வந்தால் யார் பிரதமர் என்பதை தெரிவு செய்வதில் தமிழக வெற்றி கழகத்துடைய பங்கும் திரு விஜயவருடைய பங்கும் இருக்கும். விஜய் அவர்களுடைய பாடலை கேரளாவில் போட்டு கொண்டாடுறாங்க, அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் உண்மையாகவே வந்து எனக்கு பிரமிப்பாயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தலைவரை வந்து விஜய் அவர்கள் இங்கே முதலமைச்சரானதுக்கு அங்கே கட் அவுட் வச்சுருக்காங்க, அங்கே பேனர் வச்சுருக்காங்க. கேரளாவில் இருக்கக்கூடியவங்க அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க திரு விஜய் அவர்களை. அப்போது அவர் தேசிய தலைவராக உருவாக்க தொடங்கி விட்டார் என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வருகின்ற பார்லிமெண்ட்டில் திரு விஜய் அவர்கள் வந்து யாரை கை காட்டுகிறாரோ அல்லது யாருக்கு ஆதரவு தருகிறாரோ அவர் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். நாளுக்கு நாள் தினமும் வந்து ஒரு வீடியோவோ இல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான சிக்கல் வந்து திருமாவர்களுக்கு மட்டும் வருது, மற்ற இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வரலையே, ஏன் வருது? தொடர்ந்து கேள்விகளும் அம்புகளும் தொடர்ந்து விசிகாவின் மீதும் அண்ணன் திருமாவின் மீது மட்டுமே வீசுகின்றது. அதெல்லாம் ஒரு விளக்கங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமா வந்து இவ்வளவு விளக்கம்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்பனா நாங்கள் எங்களுடைய எம்எல்ஏ பதவியை கொடுத்துட்டு போங்க, எதுக்கு வச்சுட்டு நீ ரிசைன் பண்ண, நீ திமுக இத்தனை தொகுதி வின் பண்ணல, நீ என்ன தனிச்சு நின்று. திமுகலாம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. ஏன்னா இது இப்போ அதிமுக கூட பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் தனி பெரும்பான்மையாக அவங்க வெற்றி பெற்றாங்க. சில பேர் வச்சுருந்தாங்க, பட் அவங்களால நீங்கள் பெரிய கூட்டணி கட்சியை கன்சிடர் பண்ண முடியாது. திமுக அண்ணா முதலமைச்சரான முதற்கொண்டு இது வரைக்கும் தனிச்சு நின்று வரலாறே கிடையாது. அவ்வளோ பயம் உங்களுக்கு, ஏன்னா உங்களை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க சொல்லிட்டு. யாரை எதிர்த்தார்களோ, எந்த சித்தாந்தத்தை எதிர்த்தார்களோ அந்த ராஜாஜி பார்ட்னர் ஆகிய ராஜாஜி கூட்டின்னு வந்து எங்களை முதலமைச்சராக கொடுக்குன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்தவர் அண்ணாவும் இது கருணாநிதி அவர்களும். நீங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து விசிகாவை பற்றியோ திருமாவளவனை பற்றியோ ஒருத்தன் வந்து இவ்வளோ மோசமான விமர்சனம் வைக்கிறாங்கன்னா ஒரே காரணம் வைத்தறிச்சல் தான். அவங்களுக்கு இருக்கிற சாதி எண்ணம், வைத்தறிச்சல், தலித்துகள் அதிகாரத்துக்கு பொறுத்துக்க முடியாத அந்த ஒரு வைத்தறிச்சல் காரணமாக தான் வருது. இப்போ வன்னியரசன் அமைச்சரானது அவன் கண்ணுக்கு தெரியுதா? ஐயுஎம்எல் ஆனது உன் கண்ணுக்கு தெரியலையா? அவங்க அமைச்சரான உன் கண்ணுக்கு தெரியலையா? என்ன பிரச்சனை உனக்கு? காங்கிரஸ் ஆனது உன் கண்ணுக்கு தெரியல. காங்கிரஸ்ல கூட பாத்தீங்கன்னா அவர் அமைச்சர்களில் பங்கேற்றிருக்கக்கூடிய அவரும் ஒரு பட்டியல் சமுதாயம் தான். உயர்கல்வித்துறை கொடுத்துருக்காங்க, நெரூர்ல வந்து போட்டிட்டா விஸ்வநாதன் அவர்களுக்கு. அப்போ விசிகாவை டீப் கார்னர் நீ ஏன் பண்றா? விசிகா ஒரு பட்டியல் சமுதாய மக்களுக்கு தோற்றுவிக்கிற கட்சி. வன்னியரசன் இத்தனை காலமா வந்து உங்க கூட இருந்தாரு. இப்போ அவர் வந்து திமுக தாவேக கூட்டணியில் அமைச்சராக இருக்காரு. ஸோ எந்த கூட்டணியில் யாரோடு இருக்கிறோமோ அவர்களுக்கு தான் வந்து நேர்மையாக இருக்க முடியும். ஏன்னா விசிகாவுக்கு நீயோட ஓனரு, விசிகாவோட தலைவர் திரும்ப நீ ஏன் அமைச்சரான, நீ ஏன் பங்கேற்று, நீ எல்லாம் கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறேன் நான். விஜய் திருப்பி நடிக்க போயிடுவாருன்னு சொன்னார், முதலமைச்சர் ஆகிட்டாரு. துணை முதலமைச்சராக இருந்தோடு இப்போ நடிக்க போறாரு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து மாறி இருக்கு. வணக்கம். வணக்கம் ஆதி. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு டெல்லி சென்று இன்னைக்கு தான் பிரதமர் அவர்களை, மோடி அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. 10 நிமிடம் உரையாடல்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 நிமிட உரையாடல்ல என்ன பேசியிருப்பாங்க? இல்லை, சில பேர் இந்த 10 நிமிட உரையாடலே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பேசினா போதுமா அப்படின்ற மாதிரிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல விஜய் அவர்கள் 10 நிமிஷம் பேசி ஆட்சியே பிடிச்சவர். அதனால் இந்த 10 நிமிஷம் உரையாடல் அப்படின்றதுல ஒரு பேச போட்டலாம் மாறுறது எனக்கு சிரிப்பாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ என்னென்ன பேசியிருக்காரு, என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய நிதியை வந்து நீங்கள் தாங்க அப்படின்றதான் முதல் பிரதான கோரிக்கையாக வந்து இருக்குது. அதே போல் மேகதாது அணையை வந்து கர்நாடக அரசு கட்டக்கூடாது, அதுக்கு ஒன்றிய அரசு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டிற்கு நீட்டிலிருந்து விலக்கு வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் தொடர்பாக தான் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு பிறகாக திரு விஜய் அவர்கள் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதம வேட்பாளராக அறியப்பட்ட பொழுது, அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல விஜய் அவர்கள் சந்திச்சார். அப்போ சில செலிபிரிட்டிஸ்லாம் விஜய் சந்திக்கும் பொழுது இவரையுமே சந்திச்சிருக்காங்க. ஸோ அதன் பிறகாக வந்து இப்போ வந்து சந்திச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. ஒரு முதலமைச்சராக போய் சந்திச்சிருக்காரு. நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை இத்தனை ஆண்டு காலமாக மற்ற முதலமைச்சர் சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காக போயிட்டு வராங்க இல்லையா, அப்படி இல்லாம உள்ளபடியே ஒரு துடிப்பாக ஏதாவது தமிழ்நாட்டில் வாங்கி தரணும் அப்படின்றத போயிருக்காரு. இதை நான் ஏன் கோட் பண்றேன் அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு. விஜய் அவர்கள் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு, நாங்க ஒன்றிய அரசோட
இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னா எதை எதிர்க்கணுமோ அதை எதிர்க்க முடியும். நீ எல்லாத்தையும் எதிர்த்தனா நீ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து அவருடைய முதல் ஒரு விஷயமாவே இருந்துச்சு. ஸோ அதனால இந்த முதல் சந்திப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு. மத்திய கல்வித்துறை அமைச்சர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தாரு. இந்த PM ஸ்ரீ அப்படின்ற கல்வி திட்டத்தை கொண்டு வருவோம், அதுக்கு வந்து விஜய் அவர்கள் உறுதுணையா இருப்பாருன்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி விஜய் கையாளுவாங்க? இல்லை, PM ஸ்ரீ அப்படின்னு திட்டத்தை வந்து இவங்க ஏற்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து கண்மூடித்தனமாக எதிர்க்க மாட்டேன். இப்போ புதிய கல்விக் கொள்கையில் பல விஷயங்கள் நல்லா இருக்கு. இதை நம்ம சொன்னால் நம்மள சங்கின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனால் சில விஷயங்கள் வந்து மோசமானது தான். இப்போ அண்ணாமலையே வந்து இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் CBSEல கொண்டு வந்ததை எதிர்த்து அண்ணாமலை பேசியிருக்காரு. ஸோ நம்ம எதை எதிர்க்கிறோமோ அதை எதிர்க்கணும். ஸோ PM ஸ்ரீ திட்டத்தை அவர் ஏற்பாரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நிறைய விஷயங்கள் வந்து சிறப்பானதாக இருக்கும்போது ஏற்கிறதுல தவறு இல்லை அப்படின்னு என்னுடைய கண்ணோட்டம். ஆனால் அதுக்காக நம்ம வந்து மும்மொழி கொடி திருப்பி நம்ம ஏற்கக்கூடாது. சில விஷயங்கள் வந்து குறிப்பாக போன முறைலாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து இந்த குலக்கல்வி வந்து ஷார்ப் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து இருந்துச்சு. அதை இப்போ திருப்பி வாபஸ் வாங்கிட்டு திருப்பி சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து எல்லாவற்றையுமே கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய பார்வை. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும்தான் வந்து கவனம் செலுத்துறாங்களா இல்லை தேசிய அளவிலான அரசியலில் கவனம் செலுத்த விரும்புகிறாங்களா சார்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே அவர் ஒரு தேசிய தலைவருக்கான ஒரு இடத்தை வந்து பிடிச்சிட்டாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா தேசிய ஊடகங்களுமே அவரை தேடி வந்தாங்க, பிரச்சாரத்தை கவர் பண்ணாங்க. எந்த ஒரு புதிய தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு வரவேற்பு தேசிய ஊடகங்கள்ல திரு விஜய் அவர்களுக்கு வந்து இருந்துச்சு. அது வந்து அவர் கட்சி ஆரம்பித்த பொழுதே. இன்றைக்கு அவர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி என்பது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அத்தனை கட்சிகளையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. குறிப்பாக பாஜக, காங்கிரஸ் உட்பட பல கட்சிகளை வந்து திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இன்றைக்கு தேசிய அளவிலே இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கட்சிக்குள்ளாக திரு விஜய் அவர்களுடைய கட்சி இடம் பிடித்து விட்டது. அப்போ நாளைக்கு பிரதமர் தேர்தல் வந்தால் யார் பிரதமர் என்பதை தெரிவு செய்வதில் தமிழக வெற்றி கழகத்துடைய பங்கும் திரு விஜய் அவருடைய பங்கும் இருக்கும். அப்ப இவர் வந்து யாரை ஆதரிக்கிறாரோ அவர் பிரதமராவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் அதிகம். அது எப்படி தமிழ்நாட்டுலன்னா இப்ப ஸ்டாலின் கொடுத்தா 40-40 அடிச்சாங்க, அம்மா கொடுத்தா 40-40 அடிச்சாங்க, அப்பெல்லாம் நீங்க ஏன் சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா விஜய் அவர்களுடைய அந்த ஒரு ரசிகர் கூட்டமா நீங்க எடுத்துக்கங்க, இல்ல ஃபேன்ஸ் ஃபாலோயிங், அவருடைய அந்த ஒரு தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஆந்திரா, கேரளா வரைக்கும் வந்து இருக்கு. கேரளாவில் இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கேரளா போயிட்டு வந்தேன். சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போயிட்டு வரும்பொழுது விஜய் அவர்களுக்கு அங்கே பல கட்சி கொடிகள் இருக்கு. விஜய் அவர்களுடைய பாடலை கேரளாவில் போட்டு கொண்டாடுறாங்க, அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் உண்மையாகவே வந்து எனக்கு பிரமிப்பாயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தலைவரை வந்து விஜய் அவர்கள் இங்கே முதலமைச்சரானதுக்கு அங்கே கட் அவுட் வச்சிருக்காங்க, அங்கே பேனர் வச்சிருக்காங்க. கேரளாவில் இருக்கக்கூடியவங்க அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க திரு விஜய் அவர்களை. அப்போ அவர் தேசிய தலைவராக உருவாக்க தொடங்கி விட்டார் என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வருகின்ற பார்லிமெண்டில் திரு விஜய் அவர்கள் வந்து யாரை கை காட்டுகிறாரோ அல்லது யாருக்கு ஆதரவு தருகிறாரோ அவர் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா போன முறையே பார்த்தீங்கன்னா NDA வந்து குறிப்பா பாஜக தனி பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்க முடியல. NDA அலைன்ஸ் மூலமா தான் பாஜக வந்து ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்கு. அப்போ காங்கிரஸ் இன்றைக்கு விஜய் அவர்களோட தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. அப்போ கேரளாலையும் அப்படிதான் வந்து இருப்பாங்க. நான் ஏன் கேரளா மென்ஷன் பண்றேன், நான் கண் கூட பார்த்தேன் நான், அதனால நான் கேரளா வந்து மென்ஷன் பண்றேன் நான். அப்போ உங்களுக்கு காங்கிரஸ், TVK, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள், இந்தியா கூட்டணி இதெல்லாம் சேரும் பொழுது இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு என்பது ரொம்பவே அதிகம். ஆனா அதே சமயம் மோடி அவர்களை எதிர்க்கக்கூடிய வலுப்பெற்ற ஒரு தலைவராக ராகுல் காந்தி இன்று வரைக்கும் இல்லை அப்படின்ற உண்மையும் நம்ம சொல்லி ஆக வேண்டியது இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பாஜகல ஒரு கரிஸ்மாட்டிக் மிக்க ஒரு தலைவராக திரு பிரதமர் மோடி அவர்கள் இருக்காரு. உலக அளவுல இன்றைக்கும் வந்து செல்வாக்கு பெற்றிருக்காரு. எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நார்த்ல இன்னமும் பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்குமான அலை என்பது குறைந்த பாடில்லை. அதனால உங்களுக்கு சவுத்துல வேணும்னா அதுக்கு வந்து கொஞ்சம் குறையலாம். அப்போ விஜய் அவர்களுடைய ரோல் என்பது ரொம்பவே அதிகம். அதுக்காக 100% இந்தியா கூட்டணி தான் பிரதமர் ஆகும் என்று நான் சொல்லவில்லை. ஏன்னா இப்போ பாஜகவுடைய அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு 3 முறை தான் வந்து ஒருத்தர் பிரதமராக இருக்க முடியும். அதை வந்து பிரதமர் மோடி அவர்கள் இதோடு நிறைவு செய்யறாரு. அப்போ வருகின்ற பார்லிமெண்ட்ல அவங்க யாரும் நிறுத்த போறாங்க? அமித்ஷா அவர்கள் நிறுத்த போறாங்களா, இல்ல யோகி ஆதித்யநாத் நிறுத்த போறாங்களா? அமித்ஷா அவர்கள் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்.
அப்படின்னா யோகி ஆதித்யநாத்தை நிறுத்துவாங்க. பட் மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே செல்வாக்கு கரிஷ்மாட்டிக் வந்து இவங்க 2 பேருக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கிடையாது, நான் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு புகழ் இருக்கு, நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் அது அமித்ஷாவுக்கும் ஒரு யோகி ஆதித்யநாத்துக்கு இருக்கான்னு கேட்டால் அது வந்து இல்லை. ஸோ அதனால அப்படி வேணா குறையலாமே தவிர 100% இந்தியா கூட்டணி தான் வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லல. விஜய் ஆதரிச்சான்ற ஒரே காரணத்துக்காக 100% இந்தியா கூட்டணி தான் வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லல. ஸோ ஒரு தேசிய தலைவராக திரு விஜய் அவர்கள் உருவெடுத்திருக்கின்றார் அப்படின்றது உண்மை. பெரம்பலூர்ல விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு மோதல் நடந்துச்சு, கற்கள்லாம் வீசி. அதன் பிறகு வந்து விசிகாவினுடைய தலைவர் திருமா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுதான் 4க்கு நாள் தினமும் வந்து ஒரு வீடியோவோ இல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான சிக்கல் வந்து திருமா அவர்களுக்கு மட்டும் வருது, மற்ற இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வரலையே, ஏன் வருது தொடர்ந்து? கேள்விகளும் அம்புகளும் தொடர்ந்து விசிகாவின் மீதும் அண்ணன் திருமாவின் மீது மட்டுமே வீசுகின்றது. அதெல்லாம் ஒரு விளக்கங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமா வந்து இவ்வளவு விளக்கம்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நீங்க வந்து தொடர்ந்து லைவ் போறதோ பிரஸ் மீட் கொடுக்குறதோ தேவையில்லாத விஷயம். ஏன்னா மற்றவங்க யாரும் பண்றது கிடையாது, நீங்களுமே பண்ண வேண்டாம். அவர் வந்து தன்னுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துறாரு. இப்போ அண்ணன் திருமாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அவர் எங்க இருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் நேர்மையாக இருப்பார். திமுக கூட்டணியில் தோல்விக்கு பிறகாகவும் அங்கதான் நேர்மையா இருந்தார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அமைச்சரவையில் பங்கேற்றதற்கு பிறகாக தான் இந்த பக்கம் வராரு. ஸோ அது வரைக்கும் அவர் வந்து அங்கே நேர்மையாக தான் வந்திருக்காரு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்பயும் சொல்லியிருக்காங்களே, நாங்கள் கூட்டணியில் இருந்திருக்கோம், அவங்க சைடும் ஒரு நியாயம் இருக்குது கேட்குறதுலையும், எதுவும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி. அது அண்ணன் திருமாவுடைய பெருந்தன்மை. நான் என்ன சொல்கிறேன்னா, நியாயம் இது, உன் கூட்டு வெளியே போயிட்டு நீ அசிங்கமாக பேசுவியா, நீ வந்து கல்லை தடிப்பியா, இதெல்லாம் அயோக்கியத்தனமானது இல்லையா? அது அண்ணன் திருமாவுடைய பெருந்தன்மை அவர் பேசுறது. அதுக்காக திமுக பண்ணக்கூடிய அட்டூழியங்கள், வன்முறை வெறியாட்டங்கள் நியாயப்படுத்தலாம் முடியாது. நான் என்ன கேட்குறேன், நீ வந்து ஒரு இப்போ காங்கிரஸ் போச்சு இல்லை, ஐஎம்எல் போச்சு இல்லை, அவங்கள நோக்கிலாம் நீ ஏன் கேள்வி கேட்க மாட்டேற? அதுங்களாம் கட்சியா தெரியலையா, இல்லை கம்யூனிஸ்ட்லாம் உனக்கு கட்சியா தெரியலையா? இவங்களுக்கு என்னன்னா வைத்தறிச்சல் வெளிப்பாடு. அப்பனா நாங்க எங்களுடைய எம்எல்ஏ பதவியை கொடுத்துட்டு போங்க, எதுக்கு வச்சுட்டு நீ ரிசைன் பண்ண, நீ திமுக எத்தனை தொகுதி வின் பண்ணல, நீ என்ன தனிச்சு நின்று? திமுக எல்லாம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. ஏன்னா இது இப்போ அதிமுக கூட பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் தனி பெரும்பான்மையாக அவங்க வெற்றி பெற்றாங்க. சில பேர் வச்சுருந்தாங்க, பட் அவங்களால இங்கே பெரிய கூட்டணி கட்சியை கன்சிடர் பண்ண முடியாது. திமுக அண்ணா முதலமைச்சரான முதற்கொண்டு இது வரைக்கும் தனிச்சு நின்று வரலாறே கிடையாது. அவ்வளோ பயம் உங்களுக்கு, ஏன்னா உங்களை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க சொல்லிட்டு. யாரை எதிர்த்தார்களோ, எந்த சித்தாந்தத்தை எதிர்த்தார்களோ அந்த ராஜாஜி பார்ட்னர் ஆகிய ராஜாஜி கூட்டின்னு வந்து எங்களை முதலமைச்சராகி கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்தவர் அண்ணாவும் திரு கருணாநிதி அவர்களும். அப்ப நீங்களாம் பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், சரி நீங்க கேக்குறீங்கல்ல, நீ ரிசைன் பண்ணு. நீ வந்து நான் தைரியமான ஆள் தானப்பா, நீ தான் வந்து தமிழ்நாடு முழுக்க பலம் புரிஞ்சிருக்கிறல்ல, நீ கூட்டணி கட்சியுடைய ஆதரவு இல்லாம நீ நின்று நீ வெற்றி பெறணும். திமுக தலித்துகள் 2 தலித்துகளை நிக்க வச்சுட்டு சண்டை மூட்டி விடுறாங்களா? ஏன்னா சமூக வலைதளத்துல அப்படிதான். அது திமுகவோட வரலாற்று பொழப்பே அதுதான். அவங்களுக்கு என்னன்னா தலித்துகள் மட்டும் கிடையாது. இப்போ ராமதாஸுக்கு வந்து ஒரு கவுண்டர் கொடுக்கணும்னா வச்சுக்கோங்க, துரைமுருகனை வச்சு பேச சொல்லுவாங்க. இப்போ நான் திருமாவுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும்னா ஆராசா வச்சு பேச சொல்லி எழுத சொல்லி ஆபாசமான செயல்பாடுகள்லாம் திமுக வந்து இறங்கியிருக்கு. இப்போ ஆராசாவிற்கென்று ஒரு அறிவு இருக்கணும் இல்லையா? நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு வார்த்தை நீங்க ஏசுறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய திமுக விசுவாசியா நீங்க மோசமான வார்த்தைகள்லாம் நீங்க வந்து அதை படிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு அது கற்கள் வீச்சு அப்புறம் கூட ஒரு இதுவை வந்து நெகட்டிவா தான் கொடுத்துருந்தாரு. ஆனா வந்து விசிகாவினுடைய தலைவர் திருமா அப்படி கொடுக்கல. அவங்க அதான் சொல்ல, திருமாவளவனுடைய பெருந்தன்மை இவங்கெல்லாம் வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு, திமுக வந்து நம்ம கூட்டணியில் வந்து இருந்தோம், அதனால நம்ம வெளியே போயிட்டு ஆதங்கம் வந்து இருக்கலாம். பட் அதுக்காக நீ இவ்வளவு பேசுவியா? நீ பேசுறதுக்கு ஒரு வரம்பு இருக்குது, ஒரு வரைமுறை இருக்குது. என்னன்னா திரு ஸ்டாலின் ரொம்ப நல்லவர். அவர் வந்து எப்படின்னா வந்து அப்படியே அவர் வந்து பேச மாட்டார். வாழ்த்துக்கள் 2 பேருக்கும், ஐஎம்எலுக்கும் விசிகாவுக்கும் அமைச்சரை பங்கெடுத்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த பக்கம் ஆராசை தூண்டி விட்டு பேச வைக்கிறேன்னா நீங்க எல்லாம் தலைவரான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்களா? இவ்வளோ அயோக்கியத்தனமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருமே தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து விசிகாவை பத்தியோ திருமாவளவனை பத்தியோ ஒருத்தன் வந்து இவ்வளவு மோசமான விமர்சனம் வைக்கிறான்னா ஒரே காரணம் வைத்தறிச்சல் தான். அவங்களுக்கு இந்த சாதி எண்ணம், வைத்தறிச்சல், தலித்துகள் அதிகாரத்துக்கு வரதை பொறுத்துக்க முடியாத அந்த ஒரு வைத்தறிச்சல் காரணமா தான் வருது. இப்ப வன்னியரசன் அமைச்சரானது உன் கண்ணுக்கு தெரியுதா? ஐஎம்எல் ஆனது உன் கண்ணுக்கு தெரியலையா? அவங்க அமைச்சரான உன் கண்ணுக்கு தெரியலையா? என்ன பிரச்சனை உனக்கு? காங்கிரஸ் ஆனது உன் கண்ணுக்கு தெரியல. காங்கிரஸ்ல கூட பாத்தீங்கன்னா அவர் அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கக்கூடிய அவரும் ஒரு பட்டியல் சமுதாயம் தான். உயர்கல்வித்துறை கொடுத்திருக்காங்க, மேலூர்ல வந்து போட்டிட்டா விஸ்வநாதன் அவர்களுக்கு. அப்போ விசிகாவை டீப் கார்னர் நீ ஏன் பண்றா? விசிகா ஒரு பட்டியல் சமுதாய மக்களுக்காக தோற்றுவிக்கிற ஒரு கட்சி. வன்னியரசன் இத்தனை காலமா வந்து உங்க கூட இருந்தாரு. இப்போ அவர் வந்து திமுக தாவேகா கூட்டணியில் அமைச்சரா இருக்காரு. சோ எந்த கூட்டணியில் யாரோடு இருக்கிறோமோ அவர்களுக்கு தான் வந்து நேர்மையா இருக்க முடியும்.
பக்கத்து ஸ்டேட்ல பவன் கல்யாண் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பேனர் வச்சே விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு காமெடியா ஒரு வீடியோ ஒரு அது கூட்டத்துல காமெடி பேசிருக்காரு. கிடையாது, அது அதுவும் வைத்தாச்சு. என்னன்னா ம். நம்ம இத்தனை வருஷம் 10-12 வருஷமா நம்ம கட்சி வச்சுக்கிறோம், நம்மளால தனிச்சு நின்று முதலமைச்சர் ஆக முடியல. ம். விஜய் ஆயிட்டாருன்னா விஜய் அவர்களுக்கு அந்த கரிஷ்மாட்டிக் இருக்கு, அந்த கிரேஸ் இருக்கு. வன்னியரசு பிரஸ் மீட் அப்ப இதை கேட்கும்பொழுது வன்னியரசு சொல்றாரு தவறு இது, அப்ப இந்த மாதிரி எங்கேயும் கட் அவுட் வைக்கலையே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. கட் அவுட் வச்சுலாம் இவர் ஆகல. விஜய் அவர்களுக்கு கிரேஸ் அது. மக்கள் ஓட்டு, நான் என்ன சொல்றேன், மக்கள் ஓட்டு போட்டா தான் யாரா இருந்தாலும் வர முடியும். சிரஞ்சீவி இவரோட பெரிய நடிகர்னு சொல்றாங்க ஆந்திரால, அவர் கட்சியை மூட்டு போலையா? அதான் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஆற்றாமை இயலாமையோட வெளிப்பாடு தான் அது. இல்ல இத திமுகனுடைய மீம்ஸ் போடுறாங்க இல்லையா, இந்த வலைத்தளத்துல இது இருக்கு, வன்னியரசை வந்து விமர்சிச்சு. இல்ல அது நம்ம புறந்தள்ள வேண்டியது தான். நான் வன்னியரசனை விமர்சனம் பண்றதுக்கு ஒரே புத்தி தான், அது வந்து ஒரு சாதி புத்தியினுடைய வெளிப்பாடு, வைத்தறிச்சல், அவ்வளவுதான் நான் பார்ப்பேன் அதை. நான் நீங்க இன்னொன்று எப்படி வந்து இப்போ இந்த திமுக அறிவுஜீவிகள்லாம் எழுதுறானுங்க பேசுறாங்க என்னன்னா வந்து, நீங்க வந்து ஆதரவு தானே தெரிவிக்க போனீங்க, நீங்க அமைச்சரானீங்க. டேய் என்ன விசிகாக்கு நீயோட ஓனரு, விசிகாவோட தலைவர் திரும்ப நீ ஏன் அமைச்சரான, நீ ஏன் பங்கேற்றுன்னு சொல்லி நீ எல்லாம் கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறேன் நான். இப்போ உதயநிதி டெப்டி சிஎம் ஆனாரு, அப்ப நம்ம கேட்ட என்ன சொல்லுவாங்க, நீ யார் கேட்கறதுக்கு, திமுக எங்க கட்சி எங்க தலைவர் ஆகிறாரு அப்படி சொல்லிட்டு நீ கலந்து போறல, அதை நீ சொல்லலாம். ஆனா விசிகாவின் தலைவர் திருமாவர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னா உங்கள்கிட்ட கேட்கணுமா? இது இந்த மனநிலையே வந்து அயோக்கியத்தனமான மனநிலை. அதனால வன்னியரசன் மீது ஏவக்கூடிய கேள்விகளும் விசிகாவின் மீது திருமாவளவன் ஏவக்கூடிய கேள்விகள் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சாதியின் வெளிப்பாடில் ஒரு வைத்தறிச்சல் தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சினிமா துறைக்குள்ள செல்ல போறாருங்களாமே, தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்குங்க. இல்ல அது ஒரு நியூஸா வருது, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. போவாரு தான், அதுல என்ன இருக்கு, போவாரு தான். அவங்க சொந்தமா நிறுவனம் வச்சிருக்காங்க, அவர் கூப்பிட்டா யாரும் நடிக்க போறாங்க. இல்லையே கடைசியா வந்து இதுதான் என்னுடைய கடைசி படம்னு சொல்லிட்டுலாம் அது வந்து பிஃபோர் சிஎம் டெப்டி சிஎம் ஃபேமிலி, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஸோ அவர் போவார் தான். அவர் எல்லாரும் ஒரு நகைச்சுவை என்னன்னா, விஜய் சொன்னார் இல்லையா என்னுடைய கடைசி படகுதான் சொல்லிட்டு, அப்ப என்ன கிண்டல் பண்ணாங்கன்னா, அவள் விஜய் திருப்பி நடிக்க போயிடுவாரு, விஜய் திருப்பி நடிக்க போயிடுவாரு, விஜய் திருப்பி நடிக்க போயிடுவாருன்னு சொன்னவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு, துணை முதலமைச்சராக இருந்தவர் இப்ப நடிக்க போறாரு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து மாறி இருக்கு.